ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்த வாரம் வெளியிட போகும் தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆழ்ந்த சிந்தனையில் இப்போதே உறங்கத் தொடங்கிவிட்டான் இடிதான். ஏனென்றால் தேர்தல் அறிக்கை என்றாலே கொட்டாவி வராத அளவுக்கு கெட்டிக்காரத்தனமாக இருக்க வேண்டும். தேர்தல் அறிக்கை என்பது தேராத அறிக்கை என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. கடந்த முறை என் மூளையை கடைந்து கடைந்து கரை சேர்த்த தேர்தல் அறிக்கை என்ன ஆனது? வெளியிட்ட அடுத்த நாளே ஆக்கர் கடையை அலங்கரிக்க தொடங்கிவிட்டது. என்னை பொறுத்த வரையில் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு பட்ஜெட்டை போல பளிச்சென்று இருக்க வேண்டும். அது விசாரணை கமிஷன் அறிக்கையை போல உண்ணாமல் உறங்காமல் பக்கம் பக்கமாக நிரப்பி பாதாளத்தில் போடப்படும் ஒரு த்ரில்லர் நாவலை போல இருக்க வேண்டும். மொத்தத்தில் அறிக்கை என்பது தெரிப்பாக இருக்க தவிர மற்றவர்களுக்கு தெரியும்படியா இருந்துவிடக் கூடாது. அப்படி திறந்த புத்தகமாக இருந்தால் எல்லோரும் படித்துவிட்டு பட்டத்தை போல பறக்க விட்டு விடுவார். இன்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும், இன்று விசாரணை கமிஷன் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று ஒரு நாளை குறித்து வைத்து கும்மி அடிப்பது என்பது ஒரு சடங்காகவே இருக்க வேண்டும். சங்கை பலமாக ஊதினால்தான் எல்லோரும் திரும்பி பார்ப்பார்கள். அத்தோடு சங்கதி வெளியே வராமல் பார்த்துக் கொள்வது கமிஷனுக்கு அழகு. இதை நான் சொல்லவில்லை, சரித்திரம் சொல்லுகிறது. அறிக்கை வெளியிட்ட பிறகு அறிக்கையின் போக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆராய்வது என்பது அநாகரிகம். குறைந்தபட்சம் ஆக்கர் கடைக்காவது வந்தால்தான் அதை ஆக்கியவனின் உழைப்புக்கு மரியாதை கிடைத்து விட்டதாக அர்த்தப்படும். ஆனால் என்னுடைய தேர்தல் அறிக்கை அப்படி அல்ல. பரீட்சை எழுதும் போதே அதிக பக்கங்கள் எழுதி பதக்கங்கள் பல பெற்றவன் தேர்தல் அறிக்கை என்றால் சும்மா இருப்பான். ஒரு பக்கம் 2 பக்கம் அல்ல, லட்சம் பக்கங்கள். அடுத்த தேர்தல் வரைக்கும் எனது கட்சி தொண்டர்கள் தலைக்கு அணை வைத்து உறங்கும் அளவுக்கு உலக சைஸுக்கு அறிக்கை தயார். புரட்ட புரட்ட எரிச்சலை ஏற்படுத்தும் அளவுக்கு உரிக்க உரிக்க வெங்காயத்தை போல இருக்கும். அறிக்கை என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று படித்துக் கொண்டிருக்கும் போதே குறுக்கு கேள்வி கேட்கும் அளவுக்கு கொண்டக்க மண்டக்கவென்று கிறுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தல் அறிக்கை கை நிறைய கழுதை விட்டை போன்று இருந்தது. இந்த அறிக்கை எப்படி இருக்கும் என்று சொல்ல கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆக்கி கபலீகரம் செய்ய சதி நடக்கிறது. அதை தடுப்பதற்கும் சில பக்கங்களை தயார் செய்வேன் என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.